ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு பட்டர் பீன்ஸ் குழம்பு பார்த்துடலாங்களா? அதுக்கு தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பட்டர் பீன்ஸ் உரிச்சு வச்சாச்சு. அதுக்கு நடுவுல தேங்காய் உடைச்சேன். தேங்காய்லேருந்து கொஞ்சம் தேங்காய் தண்ணி குடிச்சிடலாம். பிள்ளைங்க இல்ல. அதனால எனக்கு தான் தேங்காய் தண்ணி. குக்கர்ல எண்ணெய் ஊத்தி, பட்டை, லவங்கம் போட்டுட்டு, வெங்காயம் போட்டு ஆட் பண்ணிட்டு, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கு தேங்காய் அரைக்க தேங்காவும், சோம்பும் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்கறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் அரைக்கும்போது முந்திரி போட மறந்துட்டேன். 4 முந்திரி போட்டுட்டு 2 முந்திரி என் வாயில போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிருக்கனால அந்த கலர்ல இருக்கு. நல்லா வதக்கிட்டு பட்டர் பீன்ஸ் சேர்த்துடலாம். இது வீட்ல அரைச்ச மிளகாத்தூளு, கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு வச்சிடலாம். குக்கரை திறந்தாச்சு. நல்லா வெந்திருக்கு. நல்லா திக்காயிடுச்சு. இப்படி இருந்ததுன்னா நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். நம்ம குழம்பு வைக்க போறோம் இல்லையா? அதனால ஜாரெல்லாம் கழுவி ஊத்திட்டு தண்ணிய நல்லா கழுவி ஊத்திட்டு குழம்புக்கு கூட்டியாச்சு. கடைசியா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. நம்ம சென்னா